கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யெஷுவா பைபிள் தமிழ் வேதாகம பாடசாலைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் திருச்சபையில் குறித்ததான எக்லிஷியாலஜி குறித்ததான வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். அது மிகுந்த பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய வகுப்புக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக வழக்கமாக வாசிக்கிறதான 2 வேத வசனங்களை வாசித்து நாம் உள்ளே செல்ல போகிறோம். முதல் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை காரியங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான எல்லா விஷயங்களையும் உங்களை பூர்வ பாதையில் தான் நடத்தி செல்கிறதா என்கிறதான ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வி உங்களை பூர்வ பாதையில் நடத்தும் என்று சொன்னால் இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் பின்பற்றுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசத்தை குறித்து, நம்முடைய விசுவாச பிரமாணத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய தரிசனத்தை குறித்து 2 ஸ்கிரீன் நம்ம போடுவோம். இன்றைக்கும் புதிதாய் வந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படித்து பாருங்கள். அதே போல நம்முடைய விசுவாச பிரமாணம் என்ன என்பது இங்கே உங்களுக்காக ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். அதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, நாம் வகுப்புக்குள்ள போகலாம். திருச்சபையியல், எக்லிஷியாலஜியா மிக்ராயி கோடேஷ் என்கிறதான திருச்சபை குறித்ததான ஒரு படிப்பு. எக்காலையோ, ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதான அந்த அர்த்தத்தை உடைய எக்லிஷியாலஜி என்கிறதான அந்த பாடத்திட்டம், எக்லீஷியாவை குறித்ததான ஒரு படிப்பு தான் இந்த எக்லிஷியாலஜியா. இந்த திருச்சபையானது மனுக்குலத்திற்கான தேவ திட்டம் என்பதை நாம் பார்த்தோம். அதுல வெளியே உள்ளே என்கிறதான ஒரு கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த தேவ திட்டத்திற்குள்ளாக ஒரு மனிதன் வரும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அதே போல இந்த உலகத்திலே அவன் ஆசீர்வாதமானவனாக வாழ்கிறான் என்கிறதான அந்த தெய்வ திட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். வெளியே உள்ளே. அப்ப வெளியே உள்ளே என்று சொல்லும் பொழுது அதற்கான 4 நிலைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். குறைவுள்ள வாழ்க்கை, குறைவற்ற வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை என்பதற்கான பழைய ஏற்பாட்டிலிருந்து சில உதாரணங்களை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது உங்களுக்கு புரிந்திருக்கும். வெளியே உள்ளே. வெளியே இருக்கிறவர்களை உள்ளே கொண்டு வருதல். தேவ சித்தத்தை விட்டு பாவம் செய்து காணியாட்சிக்கு புறம்பே போனவர்களை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து வாழ வைத்து நித்திய ஜீவனை அளிப்பதே தேவனுடைய திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக படைக்கப்பட்டிருக்கிறான். தன் சாயலாக, தன் ரூபமாக இருக்கிற மனிதனுக்கு புத்திர சுவிகார ஆவியை தந்து நித்திய ராஜ்யத்தில் அவனை அவரோடு வைத்துக் கொள்ள பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நேர்வழியிலே நம்மை நடத்தி கொண்டு சென்றிருக்கிறார். இந்த திருச்சபையானது ஆதியிலிருந்து இருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொடுத்தேன். மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிக்கொள்ளுங்க. எக்லீஷியா மனுக்குலத்திற்கான தேவ திட்டம், மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா என்று 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தேன். மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெளியே உள்ளே என்கிறதான அந்த திட்டத்தை எவ்விதமாக புரிந்து கொள்வது என்பதற்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுத்தேன். இந்த 3 விதமான எக்லீஷியால மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை, நியாயப்பிரமாண கால எக்லீஷியா ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, கிறிஸ்துவின் பிரமாண கால எக்லீஷியா இயேசு கிறிஸ்துவிலிருந்து இன்று வரைக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் கிறிஸ்துவின் பிரமாண கால சபைதான் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா என்று சொல்லும் பொழுது ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை என்று நாம் பார்த்தோம். அதற்கான தேவ திட்டம் என்ன என்பதை பார்த்தோம். தோரா ஷெப்பால் பே என்கிறதான சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ இந்த மனசாட்சி பிரமாண காலத்தை, அதாவது மனசாட்சி பிரமாண எக்லீஷியாவை 3 விதமா பிரிச்சோம். ஆதாம் கால எக்லீஷியா, ஆபேல் சேத்தின் சந்ததி; நோவா கால எக்லீஷியா, நோவா சேமின் சந்ததி; ஆபிரகாம் கால எக்லீஷியா, ஆபிரகாம் யாக்கோபின் சந்ததி என்று நாம் பார்த்தோம். 3 விதமான மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியா இருப்பதை குறித்து போன முறை நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுல இந்த முதல் சபையை பார்த்தோம். ஆதாம் கால எக்லீஷியா, முதல் எக்லீஷியாவை பார்த்தோம். அது ஆதாம் கால எக்லீஷியா, ஆபேல் சேத்தின் சந்ததி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆதாம் கால எக்லீஷியா அப்படின்னு சொல்லும் பொழுது பெனை ஹா ஏலோகிம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தேன். தேவனுடைய புத்திரர் என்கிறதான ஒரு வார்த்தையின் மூலமாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தேன். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் இருந்ததான தோரா ஷெப்பால் பே என்கிறதான கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். அதே போல 2 விதமான கூட்டங்கள் அங்கே இருந்தது. தேவகுமாரர், மனுஷகுமாரத்திகள், அடமா அடமே என்கிறதான 2 விதமான கூட்டங்களை பார்த்தோம். ஒரு கூட்டம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு கூட்டம் தேவனுக்கு எதிரானவர்கள். காயின் சந்ததி தேவனுக்கு எதிராக இருந்தார்கள். சேத்தின் சந்ததி அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார்கள். அவர்களைத்தான் ஆதிகால திருச்சபையாக, ஆதாம் கால எக்லீஷியாவாக நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தினேன். அவைகளெல்லாம் நீங்களும் அலசி ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன்.
அப்போ மனசாட்சி பிரமாண கால எக்லீஷியால இந்த 3 விதமான எக்லீஷியாவை குறித்ததான ஒரு பொதுவான ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்கும். அதுல ஆதாம் கால எக்லீஷியாவை குறித்து போன முறை தெளிவாக பார்த்து விட்டோம். இன்றைக்கு நோவா கால எக்லீஷியாவை பார்க்க போகிறோம். 2வது எக்லீஷியா. முதல்ல ஆதாம் கால எக்லீஷியா நாம் பார்த்து விட்டோம். இப்போ நோவா கால எக்லீஷியா. நோவா சேமின் சந்ததி என்று இங்கே உங்களுக்காக ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், பார்த்து கொள்ளுங்க. நோவாவும் சேமின் சந்ததின்னு சொல்லும் பொழுது, நோவா அந்த காலகட்டத்தில் நீதிமானா இருந்தான். சேமின் சந்ததியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எனவே இந்த 2 முக்கியமான நபர்களை இங்கே உங்களுக்காக நான் அடையாளப்படுத்துகிறேன். இப்போ அதற்கான வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான மனுக்குலம் பாவம் செய்து தேவனுக்கு எதிரானவர்களாய் இருந்த பொழுது, பிசாசுக்கு அடிமைகளாய் போன அந்த காலகட்டத்தில், பாவத்தை விருப்பப்படி செய்து தேவனுக்கு எதிராய் நின்ற அந்த காலகட்டத்தில் நோவாவோ நீதிமானாயிருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த காலகட்டத்தில் அவன் நீதிமானாயிருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை நோவாவுக்கு உண்டானபடினாலே, தேவ கிருபை அவனுக்கு கிடைத்தபடினாலே அவன் விசேஷித்தவனாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறான். அந்த காலகட்டத்தில் அவன் முக்கியமான ஒரு நபராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே 9வது வசனத்தில், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் சொன்னபடி இந்த வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. வேத வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அடுத்தது சேமின் சந்ததி அப்படின்னு சொன்னேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்கும் பொழுது இது ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற வம்ச வரலாறு பட்டியல், அது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ஆர்டரில் வரும். இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஆதாமில் முடியும். வாசித்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் இருக்கிறதான வித்தியாசத்தில் ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அப்போ இங்கே பார்க்குறோம், இது ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. அப்போது இங்கே சேமின் குமாரன் அப்படின்னு யாரை பற்றி சொல்லுதுன்னா அர்பக்சாத்தை பற்றி சொல்லுகிறது. சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசாலாவின் குமாரன், மெத்துசாலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகளேலின் குமாரன், மகளேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனாசின் குமாரன், ஏனா சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். போன முறை வம்ச வரலாறு பட்டியல் சொல்லி கொடுத்தேன். அது அப்படியே இங்கே இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். 10 தலைமுறைகள். இந்த தலைமுறை தேவனுக்கு பிரியமான தலைமுறை. இந்த தலைமுறையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ 2 முக்கியமான விஷயம். நோவாவை குறித்ததான தேவனுடைய சாட்சி, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே போல சேமின் சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ நோவா கால எக்லீஷியாவுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அந்த எக்லீஷியால இருந்து தான் இந்த எக்லீஷியா வந்திருக்கு. கிறிஸ்துவானவர் இந்த சந்ததியிலிருந்து தான் வந்திருக்கிறார். இப்போ தொடர்ந்து வருகிறதான தேவ திட்டத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதா? தேவ திட்டம் பாருங்க, அப்படியே தொடர்ந்து வருகிறது. எங்கேயுமே எதுவுமே கட்டாகலை, அருந்து விடவில்லை. அவர் சந்ததிகளின் தேவன். எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் சந்ததிகளின் தேவன். அந்த சந்ததிகளை கர்த்தர் காப்பாற்றி கிறிஸ்துவானவர் அந்த சந்ததியிலே வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ எக்லீஷியா என்பது ஆதியிலிருந்து இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல நோவா காலத்துல என்ன வேதத்தை கொடுத்தாரு, என்ன கட்டளைகளை கொடுத்தாரு, என்ன பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தோரா ஷெப்பால்பே என்னன்னு பார்த்தா, ஆதியாகமம் 6:14 நீதிமானா இருந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. 22வது வசனத்துல நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்போ கட்டளைகளை, அவர் கொடுத்த அவருடைய திட்டங்களை நீதிமானா இருந்த நோவா நிறைவேற்றினான். அப்போ நாம இங்க ஒன்ன தெரிஞ்சுக்கிறோம், நீதிமானா இருக்கிறவன், நீதிமானாக விரும்புகிறவன் மாத்திரமே தேவ சித்தத்தை திட்டத்தை செய்து முடிக்க முடியும். ஒருவேளை அவன் தேவனை தொழுது கொள்ளலாம், அவன் தன்னை கிறிஸ்தவனாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே நீதிமான்களாக அவர்கள் அறியப்படுகிறார்கள். அப்போ இங்க இவன் ஒரு நீதிமானாய் இருக்கிறான், சொன்னதை எல்லாம் செய்தான். அப்போ நீதிமானாய் இருந்தால்தான் சொன்னதை செய்ய முடியும், சொன்னதை செய்கிறவன் தான் நீதிமானா இருக்க முடியும். இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ நோவா கால எக்லீஷியால
கர்த்தர் கொடுத்த பிரமாணம் என்ன, திட்டம் என்ன, கட்டளை என்ன, தேவ திட்டம் என்ன அப்படின்னா ஒரு பேழையை செய்ய வேண்டும். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. யாருக்காக உண்டாக்க சொல்லியிருக்காருன்னா அவனுக்காக. ரொம்ப கவனிக்க வேண்டியது, நிறைய தியாலஜிக்கல் விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த பேழையை அவனுக்காகத்தான் உருவாக்கினான், மற்றவர்களுக்காக உருவாக்கவில்லை. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள், அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அப்போ இங்க உலகத்திற்காக அவன் பேழையை செய்யவில்லை, அவன் தனக்காக ஒரு பேழையை செய்தான். இங்க அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அவனும் அவனுடைய குமாரர்களும் அவனுடைய மருமகள்களும் மனைவியும் 8 பேர் மாத்திரம். 8 பேருக்கு தான் இந்த பேழை. இன்றைக்கும் திருச்சபையாய் இருக்கிறதான எக்லீசியா, அதற்குள்ள வரவங்களுக்குலாம் நித்திய ஜீவன். புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது திருச்சபைக்குள்ள வரவனுக்கு தான் நித்திய ஜீவன், அவனுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், வெளியில இருக்கிறவனுக்கு இல்லை. அப்போ திருச்சபையானது நமக்கென்று தான் கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்போ ஒரு போதகர் ஒரு திருச்சபையை ஒரு இடத்துல அவர் ஸ்தாபிக்கிறார் என்று சொன்னால், அந்த லோக்கல் திருச்சபையை ஸ்தாபிக்கிறார் என்று சொன்னால், அது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம். அந்த சபைக்குள்ளாக வருகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ இந்த நோவா கால எக்லீசியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நாம் இன்றைக்கு ஒரு பேழையை உண்டாக்குகிறோம், ஜனங்களை உள்ளே கொண்டு வருகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகிறோம். நான் ஊழியக்காரர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த நோவா கால எக்லீசியா அப்படின்னும் பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அங்கே ஒரு பேழை, ரட்சிப்புக்கான ஒரு திட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைய கால சபை, அதில் ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது. சபைக்குள்ளாக வருகிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், அதற்கு நேராக நடத்தப்படுவார்கள், அவர்கள் வாழ்க்கை உருவாக்கப்படும், இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்கள். இங்க இந்த பேழையை பார்க்கும் பொழுது ஒரு வெட்டாந்தரையிலே ஒரு பேழையை அவன் செய்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு பேழையை அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு சாதாரணமாக நாம் வாசித்து சொல்கிறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, விசுவாசத்தை பயிற்றுவிப்பது, விசுவாசத்தை அப்படியே நாம் நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு சவாலான விஷயம். கவனிக்கணும், விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ இங்க பேழையை செய்ய அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவன் பேழையை செய்யறான், அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, உங்களுக்காக ஸ்கிரீன்ல நான் சில விஷயங்களை போடுறேன், அப்படியே படித்து பாருங்க. என்ன அப்படின்னா, நோவா கால எக்லீசியா அப்படின்னு போட்டு கீழே பாருங்க, 2 விஷயத்தை போட்டிருக்கேன். மழை என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலம். அது வரைக்கும் யாருமே மழையை பார்த்ததே இல்லை, ஒரு முறை கூட மழை பெய்தது இல்லை. மழை யாருமே பார்த்ததே இல்லை, மழை ஒரு டைம் கூட ஒரு முறை கூட பெய்தது இல்லை. அந்த காலகட்டத்தில் மழை என்று ஒன்று வரும் என்று நோவா விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னாரு, இப்படி மழை பெய்யும், பேழைக்குள்ள இருக்கிறவங்க தான் காப்பாற்றப்படுவாங்க, உனக்கென்று ஒரு பேழையை உண்டாக்கிக்கொள். அப்படி ஒரு பேழையை உண்டாக்கும் பொழுது எல்லாம் அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டிருப்பாங்க? என்னப்பா செய்கிற அப்படின்னா, ஒரு பேழையை உண்டாக்குறேன். எதற்காக? நாங்கள் காப்பாற்றப்படுவோம், இந்த பேழைக்குள்ளே போய் எங்களை காப்பாற்றிக் கொள்வோம், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது, மழைன்ற ஒன்றே பார்த்திராத காலத்தில் எவ்விதமாக அவன் ஏளனப்படுத்தப்பட்டிருப்பான், அவன் உதாசீனப்படுத்தப்பட்டிருப்பான், அவனை பகடி பண்ணியிருப்பாங்க, அவனை கேவலப்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத நினைத்து பாருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அறிவியலுக்கு எதிரான ஒரு செயல் இது. ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் மூடுபனி தான் பெய்து கொண்டிருந்தது. இரவில் மூடுபனி பூமியை நனைக்கும், பகலிலே அந்த மூடுபனி ஆவியாகி சென்றுவிடும். மூடுபனினாலே பயிரினங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருந்த காலம். மழை என்பது அறியப்படாத ஒரு காலம். அன்றைய காலகட்டத்தின் அறிவியலுக்கு எதிரானது. நல்லா கவனிக்கணும். அன்றைய காலகட்ட அறிவியலுக்கு எதிரானது. மழை என்று ஒன்று பெய்யும் என்று சொல்லுகிற ஒரு செய்தி அன்றைய காலகட்டத்தில் அறிவியலுக்கு எதிரானது. இன்றைக்கும் நாம் விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உலகத்தின் பார்வைக்கு, அறிவியல் பார்வைக்கு எதிரானதாக, ஒவ்வாததாக
நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக பார்க்கப்படுகிறது. கவனத்தில் கொள்ள வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ ஒரு சயின்டிஃபிக்கா, பிலாசபிக்கலா, கல்ச்சுரலா, ஜியாகிரபிக்கலா, ஹிஸ்டாரிக்கலா எதிரான ஒன்றை அவன் விசுவாசிக்கிறான். அதே போல அனைவரும் பாவம் செய்வதிலே மும்முரமாக இருந்த காலத்துல நோவா பேழை செய்வதில் மும்முரமாக இருந்தான். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பாவத்திற்கான தண்டனை கிடைக்கல, உடனே தப்பு செஞ்சது ஆண்டவர் மண்டையில போடல. இன்னைக்கு அப்படிதான் போடுறது இல்லை. காலம் கொடுக்கிறாரு, மனம் திரும்புவதற்கான காலத்தை கொடுக்கிறாரு. அப்போ பாவம் செய்வதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழு நேர வேலையாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். பாவம் செய்வதையே தங்களுடைய தொழிலாக, வாழ்க்கையாக வைத்துக் கொண்டார்கள். பாவம் செய்வதனால ஒன்றும் நேர்ந்து விடாது, எல்லாம் சரியாக தான் இருக்கணும், பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தங்களை கெடுத்து கொண்டிருந்த காலத்தில் ஒருவன் மாத்திரம் தன் குடும்பத்தோடு பேழையை மும்முரமாக கட்டி கொண்டிருந்தான். அதாவது ஜல பிரளயம் வரும் வரைக்கும், வாழ்நாள் முழுவதுனா அந்த ஜல பிரளயம், அவனுடைய 600வது வயதில் ஜல பிரளயம் வந்தது. 600வது வயது வரைக்கும் அவன் அந்த பேழையை கட்டி முடித்தான். எத்தனை வயசுல ஆரம்பிச்சான்னு பைபிளில் போடலை. ஆனால் ஜலப்பிரளயம் வந்தது என்னவோ அவனுடைய 600வது வயதில். அப்போ எத்தனை வருஷம் கட்டினா, எத்தனை வருஷம் அவனை ஏளனப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை வருஷம் அவனை வந்து திட்டியிருப்பாங்க. அறிவியலுக்கு எதிரானவன், நடைமுறை வாழ்க்கைக்கு எதிரானவன், கல்ச்சுரலாக இவன் வந்து இதாக இருக்கிறான், தேச துரோகி, இன துரோகி, குடும்ப துரோகி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சரியா? கிறிஸ்தவத்துக்கு எதிரி அப்படிலாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. அதே போல் பல வார்த்தைகளை அவனுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்க முடியும். ஏன்னா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத, நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்றை செய்து கொண்டிருந்தான். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்போ கிறிஸ்தவம் என்பது கண்களால் பார்த்து விசுவாசிப்பதல்ல, காணாமல் விசுவாசிப்பது. காணாமல் விசுவாசிப்பது. கர்த்தர் சொன்னால் அதை அப்படியே நம்பணும். அதில் அறிவியல் இருக்கா, அதில் ஹிஸ்டரி இருக்கா, அதில் ஜியாகிரபி இருக்கா, அதில் கல்ச்சர் இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? கர்த்தர் சொன்னால் நிறைவேற்றுவார். உலகம் உங்களை பைத்தியக்காரர்கள் என்று தான் சொல்லும். இன்றைக்கும் அப்படி தான் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறது. ஏத்திஸ்ட் சொல்கிறான், புறஜாதி மார்க்கத்தார் சொல்கிறாங்க, மூட பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே மலிந்து விட்டதாமா. யார் யாரை பார்த்து சொல்கிறதுன்னே தெரியல இல்லையா? அப்போ மூட பழக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களையும் இன்றைக்கு மூடர்களாக பார்க்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அதற்காக இன்னைக்கு மூட பழக்க வழக்கம் இல்லையானா சிலர் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டே மூட பழக்கத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. அதை குறித்து நான் பேச வரல, வேதவசனத்தை விசுவாசிக்கிறவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், மற்றவர்கள் பார்வையில் நோவாவும் அவனுடைய குடும்பமும் முட்டாள் குடும்பம். அன்றைய கால நடைமுறைக்கு ஒவ்வாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். தேவையில்லாமல் பெரிய பேழையை கட்டிட்டு இருக்காங்க, மரத்தெல்லாம் வெட்டுறானுங்க, இரவும் பகலும் அருன்னு மரத்தை அறுத்து சத்தத்தோட ஒரு பேழையை கட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் எதிராக, மனுக்குலத்திற்கு எதிராக, அந்த ராஜ்யத்தின் எதிரிகளாக இவர்கள் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம். இன்றைக்கும் அவ்விதமாகத்தான் இருக்கிறது. ஜனத்தொகை பெருக பெருக, பாவம் பெருக பெருக, கிறிஸ்தவத்தை குறித்ததான எண்ணம், கிறிஸ்தவர்களை குறித்ததான பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. பாவத்தை நீதி என்றும் நீதியை பாவம் என்று இன்றைக்கு சாதிக்கிறவர்கள் கூட்டம் பெருகி இருக்கிறது. இதற்குள்ளாக நாம் உலகத்தோடு ஒத்து போக போகிறோமா, வேத வசனத்தை கை கொள்ள போகிறோமா என்கிறதான சவால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தோடு ஒத்து போக போகிறோமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோமா, அல்லது உலகத்தோடு நாம் ஒத்து போக போகிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சந்தித்ததான இதே காரியங்களை அன்றைக்கு நோவாவும் அவன் குடும்பத்தாரும் சந்தித்திருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது. நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாட்சி இருக்கிறது. இப்போ இதை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நோவாவுடைய நம்பிக்கை, அவனுடைய எதிர்பார்ப்பு எவ்விதமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு போன முறை சொல்லிக் கொடுத்ததான சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நினைவு போட்டுக்கிறேன். இங்கே வம்ச வரலாறு பட்டியலை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். மறுபடியும் தேவகுமாரர், பினாய், ஹாய், ஏலோகி. இங்கே நம்ம லூக்கால பார்த்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டிருக்கேன். லூக்கால இருந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டிருக்கேன். கீழே ஆதாம் 1 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அதனால 1 30. அதற்கப்புறம் ஆதாமுடைய 130 வயசுல சேர்த்து பறக்கிறான். அப்போ 130 1042 912 வருஷம் வரைக்கும் சேர்த்து உயிரோட வாழ்றாரு.
அப்படியே ஏனாஸ், ஆதாமுடைய 235வது வயசில் அவர் பறக்கிறாரு. 1140 வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்கிறாரு, 905. அதுக்கப்புறம் ஆதாமுடைய 325வது வயசில் கெனான் பிறந்ததாக பார்க்குறோம், 1235, அதாவது 910 வருஷம் உயிரோடு இருந்ததாக பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆதாம் 930 வயசில் அவர் செத்துறார், முதல் மனிதன் செத்து போயிடுறார் இல்லையா. எப்போ எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாருங்க, ஏனோக்கு காலத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆதாம் இறந்து போயிடுறாப்புல. அப்போ ஆதாம் இறந்து போயிடுறாரு, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆதாம் மரிச்சிடுறான், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும், சரியா. இப்போ ஏனோக்கிலிருந்து அப்படியே வரும்பொழுது, அப்போ ஆதாமை பார்த்த ஒரு சந்ததி யாருன்னா, கடைசி சந்ததி யாருன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாமேக்கு தான் பார்த்துருக்காரு. ஏன்னா லாமேக்கு 874, ஆதாமுடைய 874 வயசுல பிறந்திருக்காரு. எனவே லாமேக்கு ஆதாமை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நோவா யாரை பார்க்கலன்னா ஆதாமை பார்க்கல, சரியா. அப்போ இந்த ஏனோக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருத்தர் மரிக்கிறாரு மெத்துசலா காலத்தில், அதாவது மெத்துசலா பிறந்து அந்த 8வது சந்ததியில் அவர் மரிக்கிறாரு. 9வது சந்ததி லாமேக்கு, அவரும் ஆதாமை பார்த்துருக்காரு. ஏன்னா அவர் 874 தான் லாமேக்கு பிறக்கிறதா நம்ம பார்க்குறோம், சரியா. அப்படியே கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க, மற்றவர்களாம் ஆண்டவர் புரிய வைப்பார். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, சரியா. ஓகே, நோவாவுக்கு ஆதாம் யாருன்னு தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாருன்னா பார்த்தீங்கன்னா மெத்துசலாவை தெரியும், லாமேக்கு தெரியும். அப்படியே பாருங்க, யாரேதை தெரியும், அப்படியே மகளையலை தெரியும், கேனானை தெரியும், ஏனாசை தெரியும். ஏனாசு, கேனானு, மகளையேலு, யாரேது, மெத்துசாலா, லாமேக்கு, 2 பேரை பற்றி அவனுக்கு தெரியாது. எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை பற்றி அவனுக்கு தெரியாது, மரித்து போன ஆதாமை குறித்தும் நோவாவுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு முன்னால் 2 முக்கியமான நபர்கள், மரித்து போன முதல் மனிதன், எடுத்துக்கொள்ளப்பட்ட 2வது மனிதனான ஏனோக்கு. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கு, மரித்து போன ஆதாம், ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது. அதை இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறதில்ல, வருங்காலில் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நோவா ஒரு முக்கியமான ஒரு நபராக அங்கே இருக்கிறார். ஏன்னா நோவாவுக்கோ கர்த்தர் கண்களிலே கிருபை கிடைத்தது, ஏன்னா அவன் அந்த காலகட்டத்தில் நீதிமானாக இருந்தான். இப்போ அவனுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்குறோம். என்னன்னா, தலைமுறைகள் அப்படியே இருக்குது, பெரியவங்களாம் இருக்கிறாங்க. அதில் முக்கியமானது யாருன்னா மெத்துசாலா. உலகத்திலே லாங் லிவ்டு மேன் அப்படின்ற பட்டத்தை பெற்றவர். 969 வருஷம் மனித குல வரலாற்றில் நீண்ட காலம் வாழ்ந்ததான ஒரு மனிதன் யாருன்னா மெத்துசாலா தான். 969, நோவா 950 தான். ஆதாமு 930, நோவா 950. ஆனால் இந்த மெத்துசாலா தான் லாங் லிவ்ட் மேன் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே. 969 வருஷம். அது உங்களுக்காக இங்கே படத்தில் போடுறேன். மெத்துசாலா 6 எழுத்து வார்த்தை எபிரேய மொழியில், மெம்மு, டவ்வு, வாவு, ஷீனு, லேமடு, ஹேத் அப்படின்ற 6 எழுத்து. மெத்துசாலா. மெத்துசாலா அப்படின்னும் பொழுது இதோடைய வேர்ட் மீனிங், ஆதாம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அடமா, அடமே அப்படிலாம் பார்த்தோம். அதே போல் மெத்துசாலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது. இப்படி பிரிக்கலாம். மெத்து உ சாலா, மெத்து உ சாலா. மெத்து உ சாலானா மரிக்கும்போது அனுப்பப்படும். மெத்து சோலானா என்னன்னா சாகும்போது வரும், சாகும்போது அனுப்பப்படும், அதுதான் அந்த மீனிங். அவன் செத்தானா உலகத்தில் ஒன்று வரும், அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நோவாக்கு தெரியும், மழை வரும். நல்லா கவனமாக கேட்கணும், இதுதாங்க விசுவாசம். நமக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் நம்ம நம்புகிறோம்ல, ஆனால் உலகம் என்னன்னு பண்ணுது, நம்புறது இல்லை. இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அடுத்தது இந்த உலகம் அழிய போகுது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் உலகம் அழியும்னு இந்த உலகத்தார் நம்புகிறாங்க, ஆனால் இயேசு வருவாருன்னு நம்புறது இல்லை. சிலர் வந்துட்டாருன்றாங்க, சில ஸ்தாபனங்கள், சில கிறிஸ்தவர்கள் 1844 வந்துட்டாருன்றாங்க, 1944 வந்துட்டாருன்றாங்க. அப்படி 3000 டைம் அவர் வந்துட்டாருன்னு சொல்லுகிற, அதாவது 3000 விதமாக இயேசு வந்துட்டாருன்னு சொல்லுகிறதான டினாமினேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு இன்னும் வரவில்லை, அவர் திரும்ப வருவார். எப்படி ஏறி சென்றாரோ அப்படியே வருவார், புரிஞ்சுக்கிறதுக்காக.
அதே போல் இவன் செத்தா ஒன்று நடக்கும், அவர் வந்தால் என்ன நடக்குமோ இவன் செத்தா ஒன்று நடக்கும். அது என்ன நடக்கும்னா, ஒன்று அனுப்பப்படும், மரிக்கும் பொழுது அனுப்பப்படும். தெய்வ திட்டத்தை அப்படியே பார்க்குறோம். என்ன வரும்னா மழை வரும். யாருக்கு மாத்திரம் தெரியும்? நோவாக்கு தெரியும். ஏன்னா அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம். அப்படியே பார்த்தீங்கன்னா நோவாவுடைய 600வது வயதில் மெத்துசாலா மரிச்சு போயிடுறாரு. கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். 1656 மனிதக்குல வரலாறு 1656, அதாவது நோவாவின் 600வது ஆண்டில், அதாவது நோவா பேழையை கட்டி முடித்த காலகட்டத்தில், மெத்துசாலா இறந்த காலகட்டத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மபூல் அப்படின்ற ஒரு வார்த்தை எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மபூல் அப்படின்ற வார்த்தை. பெருவெள்ளம் 1656, நோவாவின் 600வது வயதில் மெத்துசாலா மரிச்சு போயிட்டார். அன்றைக்கு இருந்த என்டையர் ஹியூமன் கைண்ட், மனித குலம் டெய்லி வந்து யாரை பார்த்துருப்பாங்கன்னா மெத்துசாலாவை பார்த்துருப்பாங்க. செத்துட்டானா செத்துட்டானா செத்துட்டானான்னு. உலகத்திலேயே ஒருத்தன் சாகிறத பார்க்க விரும்பின, அவன் செத்துட்டா என்ன நடக்கணும்னு பார்க்க விரும்பின காலகட்டம் எதுன்னா இந்த நோவா கால எக்லிஷியா காலகட்டம். எப்படி இருந்திருக்குள்ள மெத்துசாலாக்கு, டே இன்னும் சாவலியாடா அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்டால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி பார்க்குற அந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது கமெண்ட்டை பார்த்தா சில கேட்குறான், டே இன்னும் நீ சாகலியாடா அப்படின்னு அந்த கமெண்ட்டை பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் உங்கள் எதிராளிகள் அப்படி கேட்டிருக்கீங்க? கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் எதிராளிகள் உங்களை கேட்டிருக்கலாம், இன்னும் நீ சாகலியா, இன்னும் சாகலியா. இது எங்கேருந்து வந்ததுன்னா நோவா கால சபையிலிருந்து, அந்த காலகட்டத்தில் இருந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாத தேவ எதிரிகளாக இருந்த, மனுக்குலத்திற்கு எதிரிகளாக இருந்த கூட்டம் கேட்ட கேள்விதான், இன்னும் நீ சாகலையா. மெத்துசாலா அவன் செத்தா ஒன்று நடக்கும். அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா யாருடைய சாவையும் விரும்பக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க நித்திய ஜீவனுக்கு வரணும்னு நம்ம விரும்பணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வேதவசனம் சொல்லுகிறது, சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் செத்து போயிடணும் அப்படின்றத உலகமே விரும்பின காலகட்டம். அப்போது வந்து பார்க்குறாங்க, இவன் சாகலை. 969 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருந்த, லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருந்ததான ஒரு மனுஷன். இவன் செத்ததுக்கப்புறம் ஜலப்பிரளயம் வந்துச்சு. நோவா பேழையை கட்டி முடிக்கிறாரு, இவர் சாகிறாரு, ஜலப்பிரளயம் வந்துருச்சு. மறந்துடக்கூடாது ஒரு முக்கியமான விஷயம், 1656. அப்போது அவனுடைய எதிர்பார்ப்பு, மழை இல்லாத காலகட்டத்தில், அறிவியலுக்கு எதிராக ஒன்றை செய்து கொண்டிருக்க காலகட்டத்தில், மூட நம்பிக்கை என்று மற்றவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு பேழையை கட்டி முடித்தான். மெத்துசாலா இறந்தான். அந்த நாளே பெருவெள்ளம் பூமியை வந்து மூடினது. நியாய தீர்ப்பு நடந்தது. இப்போ நினையாத வேலையில் அவன் ஜீவன் போனது. அந்த காலகட்டத்தில் பெருவெள்ளம் வந்து பூமியை மூடி அத்தனை பேரையும் கொன்று போட்டது. அந்த 8 பேர் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார். இதுதான் செய்தி. இப்போ 2வது சபையினுடைய காலகட்டம் என்ன? 8 பேரை காப்பாற்றுவதற்கான தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எப்படி நோவா தன் குடும்பத்தாரை காப்பாற்றினான், அதே போல் நாம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இதுதான் தேவ திட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடையவர்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும். உலகம் நம்மை எதிர்த்து தான் பேசும், புரிந்து கொள்ளாது. நாம் முன்னால் பார்த்த விஷயங்களெல்லாம் பார்த்து நம்மளை சொல்ல முட்டாள்கள் என்று சொல்லும். ஆனால் நாம் தான் இந்த உலக ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த திட்டத்தை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கு. அந்த உலகம் அழியத்தான் போகிறது. ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது. கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கேட்காத கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். அத்தனை ஆண்டுகள் பேழையை கட்டி கொண்டிருந்த அந்த நோவாவின் பேச்சை யாருமே கேட்கவில்லை. அதே போல இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கேட்கவில்லை என்பதற்காக சொல்லுவதை நிறுத்தக்கூடாது. ஒருத்தரும் ரட்சிக்கப்படலை என்றதுக்காக சுவிசேஷம் சொல்வதை நிறுத்தக்கூடாது. ஆனால் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று அவனை நியாயந்திருக்கும், இல்லை என்றால் அவனை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு வரும். அப்போ இவ்வளவு ஆண்டுகள், 600 ஆண்டுகள் ரெஸ்ட்லெஸ்ஸா பேழையை கட்டி போராடி கொண்டிருந்த நோவா இந்த பேழைக்குள்ளாக வந்து ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பின்பு அவனுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தந்தார். இங்கே உங்களுக்காக வசனங்களை போட்டிருக்கேன். கீழே நோவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இளைப்பாறுதல்னு அர்த்தம்.
அந்த நோவான்ற அந்த 2 எழுத்து வார்த்தையை ரிவர்ஸில் போட்டால் ஹென் அப்படின்னு வாசித்தா கிருபைன்னு அர்த்தம். நோவான்னு வாசித்தா இளைப்பாறுதல் அவன் பேர். அதை ரிவர்ஸில் போட்டால் ஹென்னு கிருபைன்னு அர்த்தம். ஒரே பேருக்குள்ள 2 விஷயங்கள் இருக்குது. தெய்வ திட்டம், அதாவது புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். கிருபை கிடைத்தால் இளைப்பாறுதல் உண்டாகும். கிருபை கிடைத்தால் இளைப்பாறுதல் உண்டாகும். இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தால் நமக்கு இன்னும் கிருபை வரலன்னு அர்த்தம். நாம் நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கிறோன்ற அர்த்தம். இப்போ கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை கிறிஸ்துவ அண்டைக்கு நடத்தி அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும், இளைப்பாறுதல் கண்டடைய வேண்டும். அப்போ அவன் பேர்லே இளைப்பாறுதல். அந்த காலகட்டத்தில் அவன் பட்ட பிரயாசங்களுக்கு அவனுக்குள்ள இளைப்பாறுதலை ஜல பிரளயத்துக்கு பின்பு கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அந்த இளைப்பாறுதலிலே அவன் சர்ப்பத்தை போல வினா உள்ளவனாக, புறாவை போல கபடற்றவனாக இராதபடினாலே அவன் திராட்சை ரசத்தினாலே வீழ்ந்து போனான். தன்னுடைய சொந்த மகனுடைய சந்ததியை அவன் சபித்தான் என்பதை பார்க்கிறோம். ஜல பிரளயத்துக்கு பின்பாக பிள்ளைகளை அவன் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா ஒரு 350 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்திருக்கிறான். 950 வருஷம் இல்லையா, 350 வருஷம் இருந்திருக்கான். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த 3 மகன்கள் மாத்திரமே பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த பூமியை நிரப்பி இருக்கிறார்கள். அப்போ இளைப்பாறுதல் வந்த பொழுது அவனுடைய புரிந்து கொள்ளுதலிலே இருந்த பிரச்சனை நிமித்தமாக பலுகி பெருகவில்லை. அதற்கு மாறாக தன்னுடைய சந்ததியை சபிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக போயிட்டான். இது ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கும் கிறிஸ்தவர்களாக நாம் உள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது, எல்லாம் சரியா இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தும் பொழுது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்னன்னா, கொஞ்சம் நல்லா வளர்ந்து எல்லாம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டு வீடு வாசல் கார்லாம் வாங்கினதுக்கப்புறம் மற்ற கிறிஸ்தவர்களை குறை சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். அவெல்லாம் சரியில்லை, நாங்கள் தான் கரெக்டாக இருக்கிறோம், நாங்கள் பாருங்கள் இப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றோம், அவங்களாம் நடக்கலை, அவங்களாம் தவறாக இருக்கிறாங்க, அவங்க தவறான உபதேசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். நாம் தவறான உபதேசத்தில் இருக்கிறோமா சரியான உபதேசத்தில் இருக்கிறோமா என்பதை பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு கர்த்தர் அறிவை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பேச்சிற்கு அடுத்த மனிதனுடைய பேச்சிற்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே கை கொள்ள கூடாது என்பதை இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே எப்பொழுதுமே தேவ திட்டத்தில் சித்தத்திற்குள்ளாக இருக்கிறோமா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்துகிறோமா, நமக்குள்ளாக இருக்கிற அவர் நம்மோடு பேசுவதற்கு, அவர் நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா என்கிறதான அந்த காரியங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது இந்த பேழையை பார்க்கும் பொழுது அதனுடைய அளவுகளை போன முறையே நம்ம பார்த்தோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம், ஒரு சிம்பாலிக் கிளாஸ் பார்த்தோம். அதில் 300, 50, 30 முழம் இருக்கக்கூடிய ஒரு பேழை. ஒரு முழம் என்பது 18 இன்ச்சு அப்படின்னு நம்ம போன முறையை பார்த்தோம். ஏன் இதை பார்த்தோன்னா, அந்த பேழையினுடைய அளவு, ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பலகையின் அளவு, இந்த ரேஷியோவை பார்க்கும் பொழுது அது 33.333 வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அப்போ நோவாவின் பேழையும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த அளவும் அதனுடைய அந்த பலகையின் அளவையும் நம்ம ரேஷியோ பார்க்கும் பொழுது 33.333 வந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 33.5 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. கரெக்டாக அது இதுக்குள்ளே இருக்குது. அப்போது நோவாவின் பேழை கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவினால் மாத்திரமே இளைப்பாறுதல், கிறிஸ்துவினால் மாத்திரமே நித்திய ஜீவன் என்பதை இந்த பேழை நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆரம்ப காலகட்ட அந்த 2வது சபை, அதாவது ஆதாம் காலத்து சபை முடிந்து இந்த நோவா காலத்து சபை வரும் பொழுது அது ஒன்றை நமக்கு உணர்த்துகிறது. இயேசு மூலமாகத்தான் இளைப்பாறுதல், இயேசின் மூலமாகத்தான் நித்திய ஜீவன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இந்த சபையின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்துவது, நமக்கு அறிவிப்பது, தேவ திட்டத்தை நமக்கு அறிவிப்பது தான் இதோடைய நோக்கம். இதை கற்றுக்கொள்ளாததினால எந்த பிரச்சனையும் இல்லை. கற்றுக்கொண்டால் தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. சரியா? நிறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இயேசுவை அறிந்து கொள்ள போகிறோம், தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ள போகிறோம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். சரி, இப்போது இந்த பேழையினுடைய திட்டம் என்ன, மெத்துசாலானா என்ன, வம்ச வரலாறு பட்டியல் என்ன, தேவகுமாரர்கள் யார், எப்படி தேவனுடைய திட்டம் செயல்பட்டது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த நோவாவை குறித்து
அந்த கால சபையை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து சொல்லப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை நம்ம நிருபங்கள்ல இருந்து, சுவிசேஷங்கள்ல இருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, லூக்கா 17:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நோவாவின் நாட்கள் என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமாரன் நாட்கள், அதாவது இந்த நாட்களிலும் நடக்கும் என்பதை, கிறிஸ்துவின் சபையின் காலத்திலும் நடக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போயிருக்கிறார். இப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கும் நடக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு என்னமோ அக்கிரமமே நடக்காத மாதிரி இன்னைக்கு என்னமோ அக்கிரமம் பெருகின மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. மனிதனுடைய புத்தி எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராக செயல்படுகிறது. அவன் பாவத்தை விரும்புகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பரிசுத்தத்தை அல்ல, பாவத்தையே விரும்பி பாவத்தில் விழுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாருங்க. தற்காலத்தில், அவனுடைய காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. மழை வரும், மழைன்னு ஒன்று இல்லவே இல்லை, தேவ எச்சரிப்பு பெற்றான். அன்றைய கால அறிவியலுக்கு எதிரானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது, ஆனால் தேவ எச்சரிப்பு பெற்ற பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை பேழையை கட்டுவதற்கே செலவு செய்தான். ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் பேழையை கட்டுவதற்கு செலவு செய்தது. அதே போல இந்த உலக வாழ்க்கையில நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை நன்றாய் வைக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை செய்ய வேண்டும். நம்முடைய பணத்தாலே, நம்முடைய பொருளாலே, நம்முடைய அறிவாலே, நம்முடைய எல்லா காரியங்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை முனைப்பாய் கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பெற்ற இதே சந்தோஷத்தை, நித்திய ஜீவன் நம்பிக்கையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவைகளை செலவு செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 3:20 வாசிக்கும் போது, அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இங்க பார்த்தீங்கன்னா, நோவா காலத்துல தேவன் நீடிய பொறுமையாக காத்திருந்தாராம். அந்த நீடிய பொறுமை அவன் மரிக்கும் பொழுது சம்பவிக்கும். அது வரைக்கும் தான் வாய்ப்பு. யார் வரைக்கும்? மெத்துசலா சாகிற வரைக்கும் தான் வாய்ப்பு. அது வரைக்கும் தான் வாய்ப்பு. அதே போல இன்றைக்கும் நமக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் வரும் வரைக்கும் தான் வாய்ப்பு. அதற்கு பின்பு ரட்சிப்பின் திட்டம் செயல்படாது, புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு மாத்திரமே நடக்கும், ரட்சிப்பு திட்டம் செயல்படாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது வாதைகளை சந்தித்த அந்த நபர்கள் மனம் திரும்பவில்லை, கர்த்தரை தூஷித்தார்கள் என்று தான் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த காலகட்டம் தான் ரட்சிப்பின் காலகட்டம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ நீடிய பொறுமை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில். எது வரைக்கும்? கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் மாத்திரம்தான். அவர் ராஜாவாய் வருகை தரும் வரைக்கும் தான். அவர் வரும் பொழுது ரட்சிப்பின் திட்டம் செயலிழந்து விடும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் நாம் ஆத்ம ஆதாயம் செய்து ஜனங்களை நீதிக்குட்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல 1 பேதுரு 2:5 வாசிக்கும் பொழுது, பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி அப்படின்ற. இது என்னன்னா, நீதியை பிரசங்கித்த நோவாவின் வார்த்தையை யாருமே கேட்கல, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்தது. அதே போல நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கேட்கவில்லை என்றால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அவர்களை நிந்திக்க வேண்டாம், அவர்கள் மேலே சாபம் போட வேண்டாம். அந்த வேலையை எல்லாம் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்கிறது. அறிவித்தல் மாத்திரமே நம்முடைய வேலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கேட்டால் தான் அறிவிப்பீங்களா? கேட்காட்டாலும் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. கேட்பதும் கேட்காமல் இருப்பது அவரவருடைய விருப்பம், அவருடைய சுயசித்தம். மனிதனுக்கு சுயசித்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. அந்த வார்த்தை ஒரு நாளிலே அவர்கள் நியாயம் தீர்க்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இப்போ முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நோவா கால எக்லீஷியால அவர்கள் சந்தித்ததான சவால்கள், மனநிலையிலே, சூழ்நிலையிலே அவர்கள் சந்தித்தன சவால்களை பார்த்து கொண்டிருந்தோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு படி போய் இன்றைய காலகட்டத்தோடு தொடர்பு படுத்தி சில விஷயங்களை சொல்லி இந்த வகுப்பை முடிக்க நான் விரும்புகிறேன்.
நோவாவின் கால எக்லிஷியா அதில் 8 பேர் மாத்திரம்தான், வேறு யாரும் வரல. அவ்வளவு சுவிசேஷம் சொல்லி பேழையை கட்டுறதை பார்த்து எல்லாமே நடந்தாலும் யாருமே ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் வருங்காலத்திலையும் இப்படி தான் இருக்கும்னு. அவர் திரும்ப வருகிற காலகட்டத்தில் இப்படி தான் உலகம் இருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். காரணம் என்னென்னா, நுகர்வு கலாச்சாரம், லிவிங் டுகெதர், புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சரியா? இதுதான் முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக 2 விஷயத்தை உங்களுக்காக சொல்லித்தரேன். ஒன்று நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம்னா எதை பார்த்தாலும் அதை வாங்கி கொள்ள வேண்டும், நாமும் ஒன்றை வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மனநிலை. அது தேவையா இல்லையா என்பதெல்லாம் அவசியமல்ல. மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள், என்னுடைய இனத்தார் வைத்திருக்கிறார்கள், உறவினர்கள் வைத்திருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கான், அதனால எனக்கும் வேணும், அதை நான் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் காரில் செல்கிறார்கள், நானும் காரில் தான் செல்ல வேண்டும். கடன் வாங்க வேண்டும், இஎம்ஐ கட்ட வேண்டும், கிரெடிட் கார்டை சுரண்ட வேண்டும், வாங்கி கொள்ளணும். அவன் ஐஃபோன் வச்சுருக்கான், நானும் ஐஃபோன் வச்சுக்கணும். அவன் வீடை கட்டிட்டான், நானும் வீடை கட்டணும். கடன் வாங்கி கட்டுவது, வாழ்க்கையை தொலைப்பது, நுகர்வு கலாச்சாரம். எதை பார்த்தாலும் அதை பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க வேண்டும், உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை. இதுதான் நுகர்வு கலாச்சாரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பார்த்தீங்கன்னா, காசு இருந்தால் ஏதாச்சும் ஒன்று வாங்கிடணும். அந்த காசை நல்ல வழியில் பயன்படுத்தவே கூடாது, சேவிங்ஸ் பண்ணிடக்கூடாது, எதிர்கால சந்ததிக்கு வைக்கக்கூடாது. இன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கிடணும். ஐடியில் வேலை செய்கிறவங்களும் அப்படி தானே, அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட இஎம்ஐ தான் நிறைய போயிட்டுருக்கும். வாங்கல சம்பளம் அந்த 1ஆம் தேதி கையில் இருக்கும், அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் இஎம்ஐயை போயிடும், கிரெடிட் கார்டில் தான் சுரண்டி சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அடுத்த மாதம் திரும்பவும் கிரெடிட் கார்டுக்கு எல்லாம் காசையும் கட்டிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, அதே கார்டை தான் சுரண்டுவாங்க. கடன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல. காரணம் என்ன? நுகர்வு கலாச்சாரம். பிராண்டட் ஜீன்ஸ் தான் போடணும், பிராண்டட் ஷர்ட்டு போடணும், ஐஃபோன் தான் வைக்கணும், ஹேண்ட்பேக் வாங்கினா 1 லட்ச ரூபாய்க்கு தான் வாங்கணும், சப்பல் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? சாப்பிட்டா 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடணும். இதெல்லாம் தான் நுகர்வு கலாச்சாரம். அப்போ பணம் வரும் பொழுது அந்த பணத்தை செலவு செய்கிற, இஷ்டப்படி செலவு செய்கிற மனப்பான்மை பேருன்னா நுகர்வு கலாச்சாரம். இது ஒன்று. அப்போது எல்லா ஆசையும் உங்களுக்குள்ளாக தூண்டப்பட்டால் அந்த ஆசையை சிலுவையிலே அறைய வேண்டும். இது எனக்கு தகுதி தானா? இது இல்லாட்டா என்ன ஆகும்? இது அவசியம் தானா? இது இல்லைன்னா நான் செத்துருவேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இல்லைனா உயிர் வாழ முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்படி அத்தியாவசியமாக இருந்தால் தாராளமாக ஒன்றை வாங்கலாம். அது ஆடம்பரமாக இருந்தால் அதை வாங்கக்கூடாது. அப்போது இன்றைக்கி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஃபோன் கடைக்கு போய் ஃபோன் வாங்க போகிறீங்க. அங்கே போனது முதல்ல நீங்கள் 10,000 ரூபாய்க்கு தான் வாங்க போவீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு. அங்கே போனால் கடைக்காரன் சொல்கிறத பார்த்து இந்த ஃபீச்சர் அந்த ஃபீச்சர்னு 1000 ஃபீச்சரை சொல்லும் போது இது மேலுங்க அது மேலே இது ஃபியூச்சர் ப்ரூஃபுங்க, இதில் ஏஐ இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் 10,000 ரூபா விட்டுட்டு 40,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறீங்க? அங்கே அவன் சொன்னதை கேட்டு நுகர்வோர் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போய் வாங்க முடிவு பண்ணுறீங்க. 10,000 ரூபா காசை கட்டுறீங்க, 30,000 ரூபா கடன்காரனாக வந்துடுறீங்க. ஆனால் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற காலகட்டங்களில் ஒரு நாளும் அதில் இருக்க அத்தனை ஃபியூச்சரையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் எல்லா ஃபீச்சர் இருக்கிற ஃபோனையும் நம்ம வாங்கி வைத்துக்கொள்வோம். நுகர்வு கலாச்சாரம். தேவையோ இல்லையோ அதை வைத்துக்கொள்ள வேண்டும். தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பயன்படுத்த வேண்டும். இப்போ கிறிஸ்தவம் அதற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த ஈர்ப்புக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுது இது எனக்கு அவசியம் தானா, இது பிரயோஜனம் தானா, இதனால் எனக்கு என்ன, என் குடும்பத்திற்கு என்ன, ஆண்டவர் இதை விரும்புகிறாரா, நான் ஆடம்பரமாக போகிறேனா, இல்லை என்றால் அத்தியாவசியத்திற்காக நான் வாழ்கிறேனா என்கிறதான ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது லிவிங் டுகெதர். இன்னைக்கு கமிட்மெண்ட் இல்லாத உறவுகளுக்குள்ளாக, ஆண் பெண் உறவுகளுக்குள்ளாக உலகம் சென்று விட்டது. கமிட்மெண்ட் இல்லை. உங்ககிட்ட ஒன்று இருக்குது, அது எனக்கு வேணும், என்கிட்ட ஒன்று இருக்குது, உனக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். 2 பேரும் அதை பயன்படுத்தி கொள்வோம், ஆனால் கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டோம். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள மாட்டோம், பிள்ளைகளை வளர்க்க மாட்டோம், கடமைகளை செய்ய மாட்டோம், யாருக்கும் எதையும் விட்டு வைத்து போக மாட்டோம், எந்த லெகசியும் நாங்கள் இருக்காது, எதிர்கால சந்ததிக்கென்று எதையும் நாங்கள் வைக்க மாட்டோம். நாங்களே வாழ்ந்து நாங்களே எங்களை அனுபவித்து கொண்டு நாங்கள் போய்விடுவோம். லிவிங் டுகெதர். இன்றைக்கு திருமணமாகாமல் வாழ்கிறதான குடும்பங்கள் அதிகம். நான் புறஜாதி மார்க்கத்தை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, தூரத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு விவரமும் பத்தாது. ஒரே ரூமில் ஆண்கள் பெண்கள்லாம் ஒன்றா தான் தங்கியிருக்கிறாங்க. எப்படி ஆண்களும் பெண்களும் ஒரே ரூமில் தங்கிட்டு
தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் வேதவசனம் சொல்லுகிறது, எவனாவது தன் மடி வேகாமல் அக்கினியை வைத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு. அப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கே அது வந்து தவறு இல்லை அப்படின்ற ஒரு கலாச்சாரத்திற்குள்ளாக வந்துட்டாங்க. லிவிங் டுகெதர் கலாச்சாரம். வாங்கிட்ட ஒன்று இருக்குது, அது எனக்கு வேணும், ஓகே எடுத்துக்கிட்டுமா, கொடுக்குறியா, நான் ஒன்றை கொடுக்குறேன் அப்படின்ற கிவ் அண்ட் டேக் பாலிசி எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு வந்துவிட்டு, அது எவ்வளவு கிலோ எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இந்த உலகத்திற்குள்ளாக வந்திருக்கிறது. சோதம் கொமோரா காலத்தில் பரிசுத்தனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்களோ, இன்றைக்கு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறதான ஒரு காலம். ஹை டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி யாரும் கேட்க வேண்டியதில்லை. இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனால் அங்கே ஓயோ ரூம் இருக்குது, இங்கே அவங்க புக் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் புக் பண்ணுறாங்க, அங்கே போய் தங்கிட்டு வாழ்க்கையில் விட்டுட்டு போயிடறாங்க. அப்புறம் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸு பார்க்குறோம், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம், கேவலமான ஒரு காரியம். ஆனால் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நாம் நம்முடைய சந்ததியாரை பரிசுத்த வழியில் நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வைத்திருக்கிற பேழைக்குள்ளாக நம்முடைய குடும்பத்தார் உள்ளே வர வேண்டும். உங்களுக்கு ஒரு பேழையை கட்டும் பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுதான் எக்லீஷியா. அந்த எக்லீஷியாலாம் சேர்ந்தாதான் திருச்சபை இல்லையா? எக்லீஷியானே என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு இடமோ அல்ல, ஜனங்களுடைய அந்த கூட்டமைப்பு தான் எக்லீஷியான்னு நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களா? சரியா? அப்போ உங்கள் வீடு என்னங்க? ஒரு எக்லீஷியா. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு எக்லீஷியா, சின்ன எக்லீஷியா. அப்போ நம்ம நோவா காலத்து எக்லீஷியாவில் மொத்தமே எத்தனை பேர் தான்? 8 பேர் தான். வெறும் 8 பேர் இருக்கிற எக்லீஷியா. அப்போ நம்முடைய குடும்பம் ஒரு எக்லீஷியா, நாம் வந்து ஒரு எக்லீஷியா, பல குடும்பங்களாக சேர்ந்து நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், ஒரு பெரிய எக்லீஷியாவாக இருக்கிறோம். அப்போது நம்முடையவர்கள் நித்திய ஜீவனுக்கு வருவதற்கு பேழையை கட்ட வேண்டிய வேலை யாருடையது? உங்களுடையது. அப்போ உங்கள் பிள்ளைங்க கிட்ட பரிசுத்தத்தை பற்றி பேச வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடையது. அவங்களுக்கு நீதியை பற்றி பேச வேண்டியது வேலை யாருது? உங்களுடையது. ஏதோ ஒரு பாஸ்ட் வந்து சொல்லுவாருன்னு நினைக்கக்கூடாது. நான் எப்படி என் பிள்ளைகிட்ட பேசுவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். நீங்கள் தான் பேசணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நான் தான் என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இல்லை வெட்கப்படுவதோ அல்லது வேறு ஏதோ நினைத்து கொள்வதோ அல்ல. அப்போது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை நாம் தான் செய்ய வேண்டும். அதே போல் நம்முடையவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய திருச்சபையார், நம்மோடு ஆலயத்தில் பங்கு பெறுகிற அத்தனை பேரையும் பேழைக்குள்ளாக கொண்டு வருகிற வேலையை நீங்களும் நான் தான் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு காலகட்டம். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறேன். இயேசு எல்லாவற்றையும் மன்னிப்பார் என்கிற துணிகர மனநிலை. நீங்கள் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், அதே போல் சோஷியல் மீடியாவில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய அந்த பிரசங்கங்களை கேட்டால், இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பிரசங்கத்தை கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆண்டர் மன்னிச்சுப்பார் பிரதர், மன்னிக்க முடியாத பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் நீ லிவிங் டுகெதரில் இரு, நுகர்வோர் கலாச்சாரத்தில் இரு, எல்ஜிபிடிக்குள்ளே போய் சேரு, எதில் வேணா இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆண்டருக்கு பிரச்சனை இல்லை. நீ தான் முக்கியம். நீ எப்படி வந்தாலும் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்ற ஒரு மனநிலை, துணிகர மனநிலை வந்திருக்கிறது. அன்றைக்கும் அந்த காலகட்டத்தில், இந்த 2வது சபை காலகட்டத்தில் அத்தனை ஜனங்கள் என்ன நினச்சாங்கன்னா, உலகெல்லாம் அழியாது, மழைலாம் வரையாது, எங்களை கொள்றதுக்கு யார் இருக்கா? எங்களை படைச்சதே கடவுள் தான். அந்த கடவுளுக்கு தெரியாதா இது எங்களுடைய பலவீனம், இதெல்லாம் தப்புன்னு யார் சொன்னது அப்படின்னு துணிகரமாக செய்தார்கள். ஆனால் அவன் மரித்த பொழுது அது சம்பவித்தது. மெத்துசாலா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? அந்த சபையினுடைய திட்டம் இன்னைக்கும் அதே தான். அந்த திட்டத்தில் மாற்றமே இல்லை. தேவன் சரியாக இந்த உலகத்தை இயக்குகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு அவர் போய் நின்றுட்டு மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான வேத வசனத்தை பார்த்தா புரிஞ்சிடும். இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27, 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். தேவனை அறியாத காலகட்டங்களிலே நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நான் நுகர்வோர் கலாச்சாரத்தில் இருப்பேன், நான் லிவிங் டுகெதரில் தான் இருப்பேன், யாரு கூட வேணா நான் சுற்றுவேன், எப்படி வேணா இருப்பேன், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, கர்த்தர் மன்னிச்சிருவாரு, நான் எதிர்பாளரை அப்படி தான் பயன்படுத்தி கொள்வேன்,
என்கிட்ட காசு இருக்கு, நான் என்ன வேணா வாங்கிக்குவேன், என் காசு யார் கேட்குறா, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினச்சி வாழுகிறவர்களை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல பார்க்குறோம், காணிக்கை கொடுக்கறது தப்பு, தசம்பாகம் கொடுக்கறது தப்பு, சர்ச்சுக்கு போகிறதே தப்பு அப்படின்னு பேசுகிற காலகட்டம். அதற்காக அவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கான்செப்ட் தவறு. அப்படின்னா சுயநலவாதியாக வாழ விரும்புகிறவன் தனக்குரியதை வைத்து மற்றவர்களை வாழ வைக்க மாட்டான். அந்த சுயநலவாதிகளுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்டவைகள். சரியா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? அப்போ உங்ககிட்ட இருக்க காசு யாருக்கு? சங்கீதங்களை வாசிக்கிறோம், என் நெஞ்சமே என்னுடைய செல்வம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத பற்றி அங்கே சொல்லும்பொழுது, நீர் விரும்புகிற மகாத்மாக்களுக்கு அது தேவையாக இருக்கிறது அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த செல்வத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, எடுத்துட்டு நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, போய் உண்டியலில் போட்டுட்டு வர முடியாது. புறஜாதி மார்க்கத்தை பார்த்து சொல்கிறேன், 1000 ரூபாய் போட்டால் 10,000 வரும், 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா வரும் அப்படின்ற இந்த திரும்ப 100 பங்கு வந்துடும், 100 மடங்கு வந்துடும்ன்ற கலாச்சாரத்தில் போடுறதை பற்றி பேசலை. அது யாருக்கு பயன்படும்னா தேவ ஜனங்களுக்கு பயன்படணும், ரட்சிப்பின் திட்டத்திற்கு பயன்படணும், சுவிசேஷ பிரபலத்துக்கு பயன்படணும். அப்போ உங்கள் காசு எதுக்குங்க? சர்ச்சில் போய் டம்முன்னு காணிக்க போட்டுட்டு வரதை பற்றி நான் பேசலை. உங்கள் சர்ச்சில் ஊழியங்கள் நடக்குதான்னு கவனித்து காசு போடணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்கள் சர்ச்சுக்கு காணிக்க போடுறீங்கன்னா தாராளமாக போடுங்க, ஆனால் ஊழியம் நடக்குதான்னு பாருங்கள், கேள்வி கேளுங்க. இல்லை நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க, அந்த பணத்தை அந்த நேரத்தை உங்கள் உழைப்பை சபையில் செலவு செய்யுங்க. ஆனால் காசை போட்டு கம்முன்னு வந்தீங்கன்னா அது ரெட்டத்தனியாக நூறத்தனியாலாம் வராது, அது போலியான வாக்குறுதி அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நோக்கமே என்னென்னா, நீங்கள் திரும்ப கொடுப்பீங்கன்னு இல்லை, நீங்கள் கொடுத்து அவர் வாங்கி ஒன்றையும் வைக்க போகிறது இல்லை. அவர் பசியாக இருந்தால் நம்மகிட்ட சொல்ல போகிறாரா? வேதவசனம் சொல்லுகிற சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை. தேவ ஜனங்களுக்கு, ரட்சிப்பை அடையாதவர்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவதற்கு, ரட்சிப்பை பற்றி தெரியாதவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நீதிக்குட்படுத்துவதற்கு அந்த பணங்களை செலவு செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? சரியா? சில வேலைகளை ரொம்ப லோக்கலாக நான் பேசினாலும் நான் உங்களுக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் விசேஷமானவர்கள். எனவே சபையின் திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செலவு செய்கிற பணம் அது பிரயோஜனமானதாக இருக்கிறதா? ஒன்று உங்கள் பாஸ்டருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை உங்கள் சபை விசுவாசிக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இல்லை சுவிசேஷ பிரபலியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கணும். அது ஆடம்பர செலவாக போயிடக்கூடாது, அனாவசிய செலவாக அது போயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போது நீங்கள் எந்த சபையில் இருக்கீங்களோ அந்த சபையில் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க, அதை விகற்பமாக எடுக்க மாட்டாங்க. க்ளோஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருந்தால், என்ன பாஸ்டர் என் காசில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் சர்ச்சை விட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? துரத்தப்படுவீங்க, நீங்களே வெளியே போயிடுவீங்க. அப்போது க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கணும். அப்போது உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் நல்ல ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி க்ளோஸ் கனெக்ஷன் இல்லைன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணி அப்படி க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கிற ஊழியக்காரனோட நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நான் பாஸ்டர் இல்லை, நான் ஒரு ஆசிரியர், அதனால தைரியமாக சொல்கிறேன். சரியா? என் கூட யாரும் கனெக்ட் ஆகி ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அதற்கான ஃபீஸை வாங்குறேன், அவ்வளோதான். எனக்கும் உங்களுக்குமான உறவு அவ்வளோதான். நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் சபை என்பது வேறு. நித்திய ஜீவன் வரைக்கும், பரலோகம் போகும் வரைக்கும் நமக்கு ஒரு இடம் வேணும். அப்போது நம்ம கேதர் ஆகி ஊழியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்வதற்கு சபை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, சிலர் விட்டு விடுவதைப் போல சபை கூடி விடுவதை நாம் விட்டு விடக்கூடாதுன்னு. சரியா? அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் போதகரோடு கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து நேர்த்தியாய் செம்மையாய் உழைத்து கொடுத்து ஜெபித்து தாங்கி ஊழியங்களை கட்ட வேண்டும். மறந்துவிடக்கூடாது. உங்கள் பணம் சரியாக செலவாகிறதா என்பதற்கு கர்த்தர் உங்களை தான் கணக்கு கேட்பாரே தவிர, நான் போட்டுட்டேன் அது கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லலாம் முடியாது. இன்றைக்கி சாக்கு பாக்கு சொல்கிறோம்ல, நான் கொடுத்துட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் நியாய தீர்ப்பில் வந்துடுவாங்க. உங்கள் காசை வாங்கிட்டு போய் ஒருத்தனை கத்தியை வாங்கி அவனாச்சும் குத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், காசு எங்கேருந்து வச்சு உங்களை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரியுதா? சட்டம் என்ன சொல்லு தெரியுமா? உங்ககிட்ட காசு வாங்கி ஒரு தவறை யூஸ் பண்ணி அது தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்திட்டா, உங்ககிட்ட இருந்து காசு போயிருந்தா உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிலன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போது நம்ம பணத்தை கொடுக்கும்போது அவர் யார் எவருன்னு பார்க்கணும். யாருக்கு கொடுக்குறோம்? பிச்சைக்காரனே கேட்டாலும் அவன் நல்லவனா கெட்டவனா, அதை எடுத்துகிட்டு போய் தண்ணி அடிச்சிருவானா, இல்லைனா தீய செயலுக்கு யூஸ் பண்ணுவானான்னு பார்த்துட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எனவே நம்முடைய பணம் சரியாக ஒரு இடத்துல போய் சேர வேண்டும். நாம் உத்தரவாதிகளாக இருக்க வேண்டும். சபையும் அப்படித்தான், நீங்கள் உத்தரவாதிகளாக இருக்க வேண்டும். நோவாக்கு கர்த்தர் சொன்னார், பேழையை கட்டுனார். குடும்பமே உழைத்து பேழையை கட்டினது. அதே போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது குடும்பமாய் சேர்ந்து திருச்சபையோடு சேர்ந்து
திருச்சபையை கட்டுங்கள், ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அது உதவி செய்வார். சரியா? ஓகே. நாம் இங்கே பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, நுகர்வு கலாச்சாரத்தில் லிவிங் டுகெதரில் இருந்துக்கிட்டு நான் செய்கிறதெல்லாம் சரிதான், கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இது என்ன பலவீனம்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை மட்டும் யாரும் சொல்லித்தரதும் இல்லை, இதை வாசிக்கிறதும் இல்லை, இது அவங்களுக்கு சம்பந்தமில்லாத வசனத்தை போல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே நாம் ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தோடு ஒத்து வாழ்வதற்கோ, நுகர்வார் கலாச்சாரத்திலேயோ, லிவிங் டுகெதரோ, மனசளவிலையோ உடம்பளவிலையோ லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்படின்னா உடல் அளவில் லிவிங் டுகெதரை மாத்திரம் நான் சொல்ல, மனசளவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க. பாவம். சரியா? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம். மனதில் நிறைய பேர் எப்படி கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுவாங்க, சோல் டையின்வாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம் நம்முடைய சந்ததியில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய செய்கைகளினாலே நாம் நீதிமான்கள் அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே அதை புரிந்து கொண்டு நீதிமான்களாக வாழ்ந்து நாம் காமிக்க வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நோவா காலத்து சபை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும், உலகம் ஒட்டுமொத்தமாக பாவத்திற்குள்ளாக இருந்தாலும், நாம் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக வாழ்ந்து காமிக்க வேண்டும். புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, அவர் கொடுத்த கற்பனைகளை நாம் கை கொண்டு நாம் நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே நீங்களும் உங்கள் குடும்பமும் சபையும் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். எனவே உங்கள் பணத்தை தேவையில்லாத இடங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். கண்ணுக்கு தெரியாத யாருக்கும் பணத்தை கொடுக்க வேண்டாம். எங்கேயோ ஆத்மா அழியுதேன்னு உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டாம். தெரிந்து அறிந்து புரிந்து அந்த பணங்கள் சரியாக செலவழிகிறதா என்பதை பார்த்து, உங்கள் உழைப்பு சரியான இடத்திற்கு போகிறதா என்று பார்த்து, எவ்விதமாக நோவா பேழையில தன்னுடைய உழைப்பை போட்டான். அந்த உழைப்பு கண்களுக்கு முன்பாக பேழையாய் நின்றது. பேழையின் திட்டத்தை கொடுக்கும் பொழுது அது ஒன்லி என்னன்னா ஒரு இமேஜினரி தான். ஆனால் உழைப்பினாலே, பணத்தினாலே, நேரத்தினாலே தான் அந்த பேழையை விசுவலைஸ் பண்ணான். அந்த பேழையை உருப்பெற செய்தான். அந்த பேழை உருப்பெற்ற பொழுது காப்பாற்றப்பட்டார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். உங்கள் பொருள், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் செயல்பாடுகள் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டி முதலாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது உங்களோடு இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தான் தந்திருக்கிறார். நோவா கால சபையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது விஷயம் என்னன்னா, அதுதான் நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லும் போதே நீ உனக்கென்று ஒரு பேழையை கட்டுன்னு தான் சொன்னார். அப்போ முதல்ல நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கென்று பேழையை கட்டணும். எத்தனை பேர் கட்டியிருக்கீங்களா? கட்டுங்க. நீங்கள் உங்கள் சந்ததிகள் முதல்ல கட்டிடணும். சரியா? அதுக்கப்புறம் கட்டும் பொழுது மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கு திட்டத்தை கொண்டு வரணும். சரியா? உங்கள் உழைப்பு தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. உங்கள் பணம் தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. உங்களுடைய நேரம் தேவையில்லாத இடத்திற்கு போகக்கூடாது. எல்லாமே ஒரு கட்டமைப்போடு, ஒரு ஒருங்கிணைப்போடு, ஒரு கட்டுப்பாடோடு, உத்தரவாதத்தோடு நாம் செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சபையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு முன்பாக இருக்க சவால்கள் என்ன என்பதை அறிந்து கர்த்தரை சித்தத்துப்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எனவே இந்த வாழ்க்கை போராட்டத்திலே நாம் தான் ஜெயிக்க வேண்டும். பேழை கட்டும் காலகட்டத்தில் அவன் எத்தனையோ சவால்களை சந்தித்து மனநோவாக போயிருக்கலாம், இழப்புகள்லாம் சந்திச்சிருக்கலாம். ஆனால் முடிவிலே ஜெயித்தவன் அவன் தான். ஏனென்றால் ஜெயிக்க வைத்தவர் தேவனாகிய கர்த்தர். அவர் சொன்னதை அவர் செய்தார். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எனவே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை மரண பரியந்தம் நடத்துவார். நித்திய ஜீவனிலும் நீங்கள் இருப்பீர்கள். இந்த உலகத்திலும் நீங்கள் சந்ததிகளாக வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். ஏனென்றால் அழைத்தது மனிதன் அல்ல, உங்களை படைத்த தெய்வம். அவர் உங்களை அழைத்து பக்குவப்படுத்தி உங்கள் இருதயங்களிலே அவர் வாசமாய் இருந்து அவர் உங்களை வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை பெற்ற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நோவா சபை குறித்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
காட் bless யூ.